அனைவருக்கும் வணக்கம். 2024 ஆண்டில் நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு செட் எக்ஸாமினேஷனுடைய தகுதி தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த 3 பதிவிலே செட் எக்ஸாமினேஷனுடைய முதல் பேப்பர், அதாவது அனைத்து சப்ஜெக்டும் படிக்கக்கூடியவர்கள் எழுதக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 3 யூனிட்டினுடைய ஓவர் வியூவை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப 4வது யூனிட்டினுடைய ஓவர் வியூவும் அதே இதை சேர்த்து இதுல ஒரு பெரிய யூனிட் கிடையாது அப்படின்றத நான் தொடக்கத்தினுடைய டோட்டல் ஓவர் வியூலே நான் சொன்னேன். 10 யூனிட்டுக்கான ஓவர் வியூ நான் சொல்லும் போதே கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்கக்கூடிய யூனிட்லேயே ரொம்ப குறைவான கண்டென்ட் இருக்கக்கூடிய பகுதி. ஆனா இதுல வினாக்கள் ரொம்ப ஹை ஃப்ளூயன்சி இங்கிலீஷ்ல தான் இதுல இருக்கும். அவ்வளவு சீக்கிரமா கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனா கொஸ்டின் சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த கம்யூனிகேஷன்ல நம்ம இப்ப மெயினா என்ன அப்படின்னா, இதுல கொடுத்துருக்க டாபிக் அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டும் சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது அதாவது அது ஓரியன்டா இருக்கும். பட் நேரடியா அது தொடர்பு இல்லாத மாதிரி கேட்கும். அப்போ மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா 3 or 4 கொஸ்டின்ஸ் டைரக்டா இதுல இருந்து நேரடியா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணும். ஏன்னா நெட் அளவுல அப்படி இருக்கும். ஆனா பட் செட் அளவுல எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே 5 கொஸ்டினுமே இந்த கண்டென்ட்டுக்குள்ளதான் இருக்கும். வேணா ஒரு கொஸ்டின் வேணா வெளியில அவுட் ஆஃப் குரூப்ல போகலாம் அப்படின்றது தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னாவே உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது நம்மளுடைய நாம் என்ன தகவலை பிறருக்கு சொல்ல விரும்புகிறோமோ அந்த தகவலை கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு முறை தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த கம்யூனிகேஷன்ல என்ன அவங்களுடைய சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அந்த மீனிங்குடைய பொருள் என்ன அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகேஷனுடைய டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல நிறைய டைப்ஸ்ல வருது. ஆனா பட் இதுல கண்டிப்பா ஒரு தடவை 2008 2000 அந்த இதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 2018 எல்லாம் மீனிங் அப்படின்றதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற வேர்டு எதுல இருந்து டெரிவேட் பண்ணிருக்காங்க, அதனுடைய மீனிங் என்னன்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா டைப்ஸ், அதாவது கம்யூனிகேஷனுடைய டைப்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து கம்யூனிகேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும்னு வச்சுருந்தேன். ஒரு நல்ல தகவலை பரிமாற்றம் செய்யணும் அப்படின்னா அதற்கான குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கணும். அடுத்து பார்த்தோம்னா சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்றது பார்க்கும்போது வெர்பல் கம்யூனிகேஷன் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இது ஒரு கேட்டகரி. அதே மாதிரி இன்டர் கல்ச்சுரல் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன், அதே மாதிரி கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பண்ணும்போது எப்படி நம்ம பண்றோம் அப்படின்றது எது வெரி எஃபெக்டிவா இருக்கும், ஒவ்வொன்றுடைய அந்த புரோட்டோகால்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தொடர்பு செய்யக்கூடியதுக்கான தடையாக இருக்கக்கூடியது, நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷனை சரியா கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கக்கூடிய காரணிகள் என்ன. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஏரியா, வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் மாஸ் மீடியாலையும் சொசைட்டிலையும் எப்படி பண்றாங்க அப்படின்றதையும் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் நம்ம விரிவாகவே நம்ம பார்க்கிறது. இந்த ஓவர் வியூல நம்ம எல்லாத்தையும், ஏன்னா இது ஒரு மினிமமான ஒரு சிலபஸ் இருக்கக்கூடிய பகுதி தான். ஆனா பட் நம்ம இந்த ஓவர் வியூ அப்படின்றத விட இந்த சிலபஸ்ல பர்டிகுலரா கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன, அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்கிறது. ஏன்னா இது ஓவர் வியூ அப்படின்னா ஒரு நிறைய ஏரியா கிடையாது. இதை பத்தி நமக்கு எந்தெந்த ஏரியா கண்டென்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ஒவ்வொரு இப்ப டைப்ஸ்லயும் உள்ள போகும்போது அதுல நிறைய வினாக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ அதனால இதை தெளிவாகவே நம்ம ஒரு 2 அல்லது 3 பதிவுக்குள்ள ரொம்ப முக்கியமான பகுதிகளை மட்டும் நம்ம வகுப்பாவே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன. கம்யூனிகேஷன் இஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா ஆர் ஒப்பீனியன் ஆர் இன்ஃபர்மேஷன். அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒருத்தர் இருந்து இன்னொருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா தகவலை, அதாவது என்னுடைய ஐடியா இருக்கு. இப்ப நான் ஆக்சுவலா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஐடியா, கம்யூனிகேஷனா என்ன அப்படின்ற என்னுடைய ஐடியாவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸ்சேஞ்ச், இந்த யூடியூப் பார்க்கக்கூடியவங்க, இந்த கிளாஸை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா விஷுவலா பார்க்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே
இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற தகவலை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். இது என்னுடைய ஐடியா. இப்ப இதே மாதிரி நிறைய யூடியூப்ல நீங்க வந்து கம்யூனிகேஷனை பத்தி பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான தகவல் சொல்லுவாங்க பத்தியா கம்யூனிகேஷனா இப்படிலாம் கொஸ்டின் வரலாம், இந்த கண்டென்ட். ஆனா எல்லாத்துக்கும் கண்டென்ட் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயம் சொல்றாங்க பத்தியா, இது இப்படி இதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இது கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இதுல கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வியூ சொல்றாங்க பத்தியா, அது அவங்களுடைய ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் என்னன்னா என்னுடைய கம்யூனிகேஷனா என்ன அப்படின்ற தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னுடைய ஐடியா. ஆனா இது எல்லாமே என்னது மேஜர் கண்டென்ட், என்ன கண்டென்ட் வந்து என்டிஏல இருக்கோ அந்த கண்டென்ட் அடிப்படையில தான் நம்ம தகவலை சொல்லணும். அடுத்து ரெண்டாவது வந்து ஒப்பீனியன் அப்படின்னு வரும்போது வேறு யூடியூப்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் சொல்லுவாங்க. இதுல எப்படி வினாக்கள் கேட்கலாம், எந்த பகுதியை நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும், எப்படி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒப்பீனியனை வந்து இப்ப வந்து நாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா த்ரூ தி இந்த கம்யூனிகேஷன் மீடியம் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் வாயிலாகவோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ உங்களுக்கு வந்து இதை வந்து என்ன பண்றாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் எனது தகவல்கள். சோ எந்த தகவலா இருந்தாலும் சரி, அதாவது வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தகவலை இந்த மனிதன் வந்து ஆர்ஜின் ஆகி வரும்போது அவனுடைய அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மொழி பயன்பாடு கிடையாது. அப்ப வந்து ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்ற வந்து சைகைகள் மூலமா தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடிதான் வந்து அதனுடைய வரலாறு அப்படின்றதான் அப்புறம் வந்து உங்களுக்கு மொழியியல் பயன்பாடு வரும்போதுதான் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒலிக்குறியை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் ஒலிக்குறிகள்லாம் வந்ததுக்கு பின்னாடி தான் அப்புறம் எழுத்து வடிவத்தை உருவாக்கியிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில தான் தகவல்கள் நம்மளுக்கு பரிமாற்றப்படுகிறது. சோ இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா, ஒரு இண்டிவிஜுவல் ஐடியா ஒரு ஒப்பீனியன் ஆர் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். அந்த ஒன் பர்சன் சிங்கிள் பர்சனா இருக்கலாம். ஆனா கம்யூனிகேட் பண்ணக்கூடியவர் சிங்கிள் பர்சன் தான். ஆனா அதை வந்து அந்த அந்த நாலேஜ பெறக்கூடிய சென்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதாவது வந்து ரிசீவர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஆள் இருக்கலாம், அல்லது 2 பேர் இருக்கலாம், அல்லது 3 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம். இப்ப நான் என்னுடைய யூடியூப்ல நான் இதை பதிவு பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 1000 பேர் பாக்குறீங்க அப்படின்னா அந்த 1000 பேர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூ ஆர் ரிசீவர், நான் வந்து சென்டர். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய மீடியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூடியூப். சரியா, இன்டர்நெட் மூலமா யூடியூப் மூலமா உங்களுக்கு இந்த தகவல் பரிமாற்றப்படுகிறது. சோ அடுத்து இட் மே ஹேப்பன் த்ரூ தி ரிட்டன் ஆர் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் ஆர் ஆக்ஷன். அப்ப இந்த கம்யூனிகேஷன், இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் இருக்குல்ல, உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் ஒப்பீனியன் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க என்ன மாதிரிக்கெல்லாம் அதை வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் ஓவரலா உங்களுக்கு ஸ்போக்கன் வேர்ட்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் ஸ்போக்கன். இதே இதுல நான் வந்து ரிட்டனா எழுதி ஒருத்தட்ட இந்த நான் இப்ப என்ன எடுக்கிறேனோ இதை நான் ரிட்டனா எழுதி ஒருத்தரை கொடுக்குறேன் அப்படின்னா அது ரிட்டன் ஃபார்மேட். இல்ல நான் இது ரிட்டன் ஃபார்மேட்டா இல்ல இப்ப சிம்பிள் ஃபார்மேட் அப்படின்னா சிம்பிள் ஃபார்மேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப நீங்க லேட்டஸ்டா பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஒரு குட் அப்படின்னா உடனே வந்து என்னன்னாங்க இந்த தம் சிக்னலை தான் போடுவாங்க. அதே மாதிரி குட் மார்னிங் அப்படின்னா GOT அப்படின்னு தான் போடுவாங்க. ஹவ் ஆர் யூ அப்படின்னா இந்த ஹவ் யூ ஆருக்கு பதிலா HU அப்படின்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டா தான் ரைட் பண்ணணும். இதெல்லாம் என்னது சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஏதாவது வந்து யாராவது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி போட்டாங்கன்னா அந்த ஒரு வாய் சிரிச்ச மாதிரி இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு ஹானரபிளான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சல்யூட் பண்ண அப்படின்னா சல்யூட்ன்ற சிம்பிள் போடுவோம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சிம்பிள் வடிவத்திலேயே நீங்க கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இப்போ அதிகமா பார்த்தோம் அப்படின்னா அந்த சிம்பிள் வடிவத்துல தான் நம்ம கொடுக்குறோம். நிறைய உட்காந்துட்டு மாதிரி ரிட்டனா எழுத்து எல்லாம் கிடையாது. ஒரே சிம்பிள் வேர்ட்ல சொன்ன தகவல்கள்லாம் சிம்பிளா அது பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ், உங்களுடைய ரெஸ்பான்ஸ் நீங்க ஈஸியா கொடுத்துறீங்க. அடுத்து பார்த்தோன்னா ஆக்ஷன். ஆக்ஷன் மூலமாவும் நம்ம பண்ணலாம். அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து நான் இப்ப வந்து பாடம் நடத்திட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய ஆக்ஷன் வந்து டக்குன்னு நான் ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடுறேன். என்னுடைய பாடத்தை நடத்துறதே நான் நிறுத்திடுறேன் அப்படின்னா வகுப்பறையில உடனே இமீடியட்டா என்ன ஆகும், அந்த வகுப்பறை வந்து அப்படியே கீப் சைலண்டா மாறிடும். ஏன் வாத்தியார் நிறுத்திருக்காரு, பாடம் நடத்திக்கிறவர் ஏன் நிறுத்திருக்காரு அப்படின்னா பேசுறவங்க கூட நிறுத்திடுவோம். இல்ல அவங்க கண் சைகை மூலமா நம்ம வந்து அழகா என்ன சொல்லலாம், அந்த கண்ணுடைய பார்வை மூலமாவே அவங்களுக்கு வந்து ஒழுங்காரு அப்படின்றத நம்ம உணர்த்த முடியும். அதே மாதிரி கை சிக்னல் மூலமா பேசவே வேண்டியது இல்லை. இப்படி கையை மட்டும் நீங்க ஆட்டினீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க வந்து உடனே அமைதி ஆகணும் அப்படின்றது நீங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ வந்து நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸை வந்து ஒன்லி வந்து ஓரலா தான் சொல்லணும் தேவையில்லை. அதை ரிட்டன் ஃபார்மேட்ல சொல்லலாம், ஸ்போக்கன்ல சொல்லலாம், அடுத்து சிம்பிள்ல சொல்லலாம், ஆக்ஷன்ல சொல்லலாம் அப்படின்றதுதான் கம்யூனிகேஷனுடைய பல்வேறு வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தை வந்து ஏற்கனவே நம்மளுக்கு 2018 வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நெட் எக்ஸாமினேஷன்ல.
இந்த வேர்டு கம்யூனிகேஷன் அப்படின்ற வேர்டு வந்து எதுல காயின் பண்ணியிருக்காங்க, எதுல இருந்து எடுத்திருக்காங்க, எதுல இருந்து டெரிவேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா லத்தீன் வேர்ட்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த லாட்டின் வேர்டுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது கம்யூனிகேர் அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. அதாவது லத்தீன் மொழி இது ஆக்சுவலா கம்யூனிகேர்ன்றது. அப்ப ஒண்ணு கேட்கலாம், என்னன்னா எதுல இருந்து இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா லத்தீன் வேர்டுன்றது கேட்கலாம், லாட்டின் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த லாட்டின் வேர்டு எந்த வேர்டுன்னு கேட்கலாம். அது வந்து கம்யூனிகேர் அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க. வார்த்தையில இருந்து தான் இந்த கம்யூனிகேஷன் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் என்ன, இந்த கம்யூனிகேர் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா டு ஷேர். டு ஷேர்னா என்ன, நீங்க ஷேர் அப்படின்ற வார்த்தை உடனே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி தகவல் வந்திருக்கு அப்படின்னா அதை உடனே எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த தகவலை அப்படின்னு சொல்லுவோம். சோர்னா அந்த ஷேர் அப்படின்னா என்ன பண்றோம், அந்த தகவலை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். த்ரூ மீடியத்தை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு தான் சொல்றோம். அடுத்து பார்த்தோன்னா, இப்ப கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நீங்க சொன்னோம்ல, இப்போ வந்து பை வேர்ட்ஸ்ல சொல்லலாம், ரிட்டர்ன் ஃபார்மட்ல சொல்லலாம், ஓரல்ல சொல்லலாம், ஆக்ஷன்ல சொல்லலாம், அதே மாதிரி பார்த்தோன்னா சிம்பிள்ஸ்ல சொல்லலாம் அப்படின்பாங்க. இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இந்த இந்த அதாவது வந்து ஓரறிவு ஜீவன் சொல்லக்கூடிய தாவரம் கூட கம்யூனிகேட் பண்ணும். தாவரம் கூட கம்யூனிகேஷன் பண்ணும். இப்போ ஒண்ணும் இல்ல, தொட்டா சுருங்கி செடி இருக்குல்ல, நீங்க போய் தொட்ட உடனே அது சுருங்கிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய தொடுவை அது வந்து அதுக்கு வந்து ஏற்புடையதா இல்ல, நீ என்னை தொடாத அப்படின்னு சுருங்கிக்குது. இதே மாதிரி செடிகள் வந்து நீங்க வந்து செடிகள்ல இருந்து வரக்கூடிய மலர்ச்சி பூ வரும்போது நான் மலர்ந்துட்டேன் அப்படின்னா அந்த சுவாசமே வந்து வெளியில வரும்போது அதுவே வந்து கம்யூனிகேஷன், நான் வந்து மலர்ந்து தயாராயிட்டேன், இப்ப வந்து இந்த பூவை நீங்க பறிக்கலாம் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் கூட வர்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிற முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, நியூ பார்ன் பேபி கூட கம்யூனிகேஷன் பண்ணும். ஒரு அடுத்தவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா உடனே அது வந்து அதை உணர்ந்துட்டு டக்குன்னு அதுக்கு எதுவுமே இது கிடையாது, ஆனா பட் அது அழுகையை காமிக்கும். இல்ல எனக்கு பசிக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிடும். சோ இதெல்லாம் என்னது, ஒரு வகையான கம்யூனிகேஷன். இது எல்லாமே எனக்கு பசிக்குதுன்னு அந்த குழந்தை சொல்லல. நியூ பார்ன் பேபி, புதியதா குழந்தை பிறந்த குழந்தை உங்களோட பசிக்குதுன்னு சொல்லல. அந்த குழந்தை என்ன சொல்லுச்சு அப்படின்னா அழுதுச்சு. அழுதுச்சுன்னா என்ன சொல்லுது அப்படின்னா இட்ஸ் ஆக்ஷன். சோ ஆக்ஷன் மூலமா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுது, தாய்க்கு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தவங்க தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க உடனே அவங்க தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து மழுதுரி குழந்தை அழுகுது அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து அவங்க வேற்று ஆள் அப்படின்ற மாதிரி அது உணர்ந்துகிட்டு அழுகுது, அப்ப நீங்க மறுபடியும் தூக்குங்க என்னைய அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணுது. இதுவும் ஆக்ஷன் தான். சோ வித் இட்ஸ், அதாவது வந்து நியூ பார்ன் பேபிஸ் கம்யூனிகேட் பண்ணுது வித் இட்ஸ் மதர். ஈவன் தி பிளான்ட், தாவரங்கள் கம்யூனிகேட் பண்ணுது, அனிமல்ஸ் கம்யூனிகேட் பண்ணுது. நீங்க பார்த்தோன்னா வீட்டுல பெட் அனிமல்ஸா வளர்க்கக்கூடிய எல்லா அனிமலையுமே நீங்க எடுத்து பாருங்க. ரொம்ப இப்ப நாயெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா நாயெல்லாம் ரொம்ப க்ளோஸா வந்து அவங்ககிட்ட பக்கத்துல வந்து அப்படியே காலை தூக்கிட்டு பரடும், அப்படியே வருடி விடும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்யும். ஸோ இது மாதிரி ஈவன் ஸ்டோன் கூட, கல் இருக்கு பார்த்தீங்களா, கல் பாறைகள் கூட கம்யூனிகேட் பண்றதா சில சயின்டிபிக் எவிடன்ஸ்ல வந்து சயின்ஸ்ல ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் அப்படின்றது உயிருள்ள பொருள் மட்டும் இல்ல, உயிரற்ற பொருளே இந்த கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளுக்கு இப்ப இயற்கைக்கு அகெயின்ஸ்டா நம்ம என்னெல்லாம் வந்து மனிதனுடைய வாழ்வியலுக்காக இயற்கையை சிதைச்சுக்கிட்டு இருக்கோமோ, இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அந்த இயற்கை மூலமா தான் நம்மளுக்கு என்ன கம்யூனிகேட் பண்ணுது, இந்த மாதிரி பேரழிவுகளை எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். சுனாமி என்ற பேரலைகளோ, இல்ல வந்து பூகம்பமோ, அதே மாதிரிக்கு வந்து இந்த COVID-19 போன்ற ஆட்கொல்லி நோய்கள் வந்து இதெல்லாமே எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா, அஹ் இயற்கை வந்து நம்ம இயற்கைக்கு அகெயின்ஸ்டா இயற்கையினுடைய அந்த முறைகள் மாறி நம்ம அதுக்கு வந்து சில செயல்களை மனிதன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அதனால அதனுடைய விளைவைத்தான் அது காட்டுதே தவிர, அது வந்து இப்ப அந்த விளைவுகளை எல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னா மனிதனுடைய வாழ்வியல் முறைகள்ல சில மாற்றங்கள் பண்ணா மட்டும்தான் நம்மளால குறைக்க முடியும். ஸோ அப்ப கம்யூனிகேஷன் அப்படின்றத பத்தி நீங்க ரொம்ப எலாபரேட்டாவே புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு டயலாக், நாட் ஏ மோனோலாக். மோனோலாக் அப்படின்றது நான் 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 ஒருத்தர் மட்டுமே உட்கார்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன். நான் ஆக்சுவலா என்ன யாருன்னு சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள உட்காந்து நானா பேசிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன், எதுவுமே இல்லாம அவர் வந்தாரு இவர் போனார் அப்படின்னு நான் ஏதோ பேசிட்டே இருக்கேன்னா என்னை கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து வச்சிருவாங்க. அப்ப ஒருத்தர் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் வந்து என்னது, அதுக்கு பேரு லூசுன்னு சொல்லுவாங்க, கிறுக்குன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் மொழியில. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப கம்யூனிகேஷன்னா அதுல 2 பேர் இருக்கணும். கம்யூனிகேஷன் பிட்வீன் தி 2 பர்சன்ஸ். மினிமம் 2 பர்சன்ஸ் இருக்கணும். ஒருத்தர் வந்து சென்டர், அந்த தகவலை அனுப்புறவர் இருப்பாரு, ஒருத்தர் ரிசீவர் பண்ணவர் இருப்பாங்க. இந்த 2 பேர் இருந்தா தான் நீங்க கம்யூனிகேஷன் நடக்கும். ஒரு ஆசிரியர் வகுப்பறையில இருக்காரு, மாணவர் இருக்காங்கன்னா, மாணவன் இல்லாம ஆசிரியர் மட்டும் இருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன், கம்யூனிகேஷன் நடக்காது. வெறும் மாணவன் மட்டும் இருக்கான், ஆசிரியர் இல்லை அப்படின்னா இங்க கம்யூனிகேஷன் நடக்காது. ஸோ அப்ப அங்க 2 பேர் டூ வே கம்யூனிகேஷன் தான் அது. டியூல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த கம்யூனிகேஷன்னா அது ஒரு டயலாக், இட்ஸ் நாட் ஏ மோனோலாக். சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
கம்யூனிகேஷன் இஸ் மோர் கன்சர்ன் வித் டியூன் லிசனிங் ப்ராசஸ். டியூன் லிசனிங் ப்ராசஸ் அப்படின்னா டூ வே ப்ராசஸ். ஒருத்தர் வந்து சென்ட் பண்ணுவாரு, இன்னொருத்தர் லிசன் பண்ணுவார். இப்ப நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா லிசனிங் பண்ணிருக்கீங்க. ஸோ இட்ஸ் டூ வே ப்ராசஸ் அப்படின்னா ஃபார் கம்யூனிகேஷன் டு தி எஃபெக்டிவ். ஒரு கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்லக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு போய் கம்ப்ளீட்டா ரீச் ஆனா மட்டும்தான் அது எஃபெக்டிவ். நான் இப்ப என்ன கம்யூனிகேஷனை பத்தி பேசுறோம், இந்த கம்யூனிகேஷனுடைய தகவல் எல்லாம் நீங்க உள்வாங்கிட்டு நீங்க மாதிரி தேர்வு எழுதி பாக்குறீங்க, டெஸ்ட் பேப்பர்ஸ் அட்டன் பண்ணி பாக்குறீங்க, கம்யூனிகேஷன் தொடர்புடைய வினாக்களை அப்படின்னா அந்த வினாக்களுக்கு உங்களுக்கு விடையளிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபார் கம்யூனிகேஷன் டு பி எஃபெக்டிவ் த மெசேஜ் மஸ்ட் மீன். நீங்க என்ன மெசேஜை சொல்லணும்னு நீங்க நினைச்சு அந்த மெசேஜை அடுத்தவங்களுக்கு நீங்க சென்ட் பண்றீங்களோ த சேம் திங் மெசேஜ் மஸ்ட் மீன். நீங்க என்ன மெசேஜ் உங்களுடைய தகவலுக்கான மீனிங் நீங்க என்ன நினைச்சா அடுத்தவங்களுக்கு சொல்றீங்களோ சேம் மீனிங் சேம் திங் டு போத் தி சென்டர் அண்ட் ரிசீவர். நான் உதாரணத்துக்கு வந்து கம்யூனிகேஷனை பத்தி நான் தகவலும் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். இந்த கம்யூனிகேஷன் தொடர்புடைய அதே தகவலை நீங்களும் கரெக்டா ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல வர்ற மீனிங்கிலே நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது பேரு இட்ஸ் நாட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல வந்து ஒருத்தர் நடத்துறாரு அப்படின்னா முதல்ல பாடத்தை முதல்ல முழுமையா நீங்க லிசன் பண்ணணும். சரியா? ரைட். இப்ப இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராசஸ்ல வந்து ஆக்சுவலா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர், அதாவது 2 பேர் கம்பல்சரியா இருக்கணும். ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது சென்டர் ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான் வந்து என்னன்னா கம்யூனிகேஷனை இவர் ரிசீவ் பண்ணக்கூடியவர். ஸோ இவர் ரிசீவர். இவர் யார் அப்படின்னா சென்டர். இப்ப இந்த இடத்துல நான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான் சென்டர். அப்ப சென்டர்னா யார் அப்படின்னா இஸ் த பார்ட்டி தட் சென்ட் எ மெசேஜ். அப்ப மெசேஜ் தகவலை என்ன பண்றாருன்னா தகவலை யார் வந்து சென்ட் பண்றாங்களோ அவங்க அந்த பார்ட்டியினுடைய பேர் என்னன்னா அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னா சென்டர் அப்படின்னு சொல்றோம். சென்டர்னா அனுப்பக்கூடியவர், சென்டர்னா அனுப்பக்கூடியவர் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மெசேஜை நான் அனுப்பக்கூடிய மெசேஜ் இருக்கு பார்த்தீங்களா, நான் இப்ப அனுப்பக்கூடிய மெசேஜ்ல இந்த இடத்துல மெசேஜ் வந்து ஒரு மீடியம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மீடியம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா நான் இப்ப யூடியூப் மூலமா இந்த யூடியூப் மீடியம் மூலமா உங்களுக்கு நான் தகவலை கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க யூடியூப் இந்த இடத்துல மீடியம் என்னுடைய மெசேஜ் நான் கன்வெர்ட் பண்ணக்கூடிய மீடியம் என்ன அப்படின்னா யூடியூப். அப்ப அங்க இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரிசீவர் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ ரிசீவர்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் த பார்ட்டி. அவர் ஒரு நபர் யாரு தட் ரிசீவ் ஆர் ரெஸ்பாண்ட் எ மெசேஜ். நீங்க கொடுக்கக்கூடிய தகவலை ரிசீவ் பண்ணுவாரு. ரிசீவ் பண்ணி அதனுடைய மீனிங் முழுமையா புரிஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெண்டுமே அவருக்கு இருக்கு. நான் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கேன், எனக்கு வழி தெரியல அப்படின்னா அந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டு நான் என்ன கேட்கணும் அப்படின்னா அவர்கிட்ட இந்த ஊருக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் யாரு அப்படின்னா நான் சென்டர். நான் மெசேஜ் கொடுக்குறேன், இந்த ஊருக்கு எப்படி இந்த ரோட்ல போகணுமா அந்த ரோட்ல போகணும்னு நான் கேட்கிறேன். அவரு வந்து ரிசீவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரிசீவ் பண்ணுவார். முதல்ல மெசேஜ் முதல்ல உள்வாங்குவார். வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி போகணும்னு கை காட்ட மாட்டார். அவர் நம்ம என்ன கேட்க வரான்னு அவருக்கு தெரியாது இல்லை. அவரு வேற ஆளு, நம்ம வந்து வண்டியில போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ள போகக்கூடிய ஒரு நபர் தான். அப்ப உடனே அவர் என்ன பண்ணுவாரு, முதல்ல உங்க தகவலை சொல்லுவார். நான் வந்து இந்த ஊருக்கு போகணும், மதுரைக்கு போகணும், நான் இந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த இடத்துல எந்த ரோட்ல ரைட்ல கட் பண்ணா ரெண்டு ரோடு இருக்கேன், நான் இப்படி போகணும்னு கேட்பாரு. அதை ஃபுல்லா அவர் வாங்கினதுக்கு பின்னாடி மதுரைக்கு போகணுமா நீங்க ரைட்ல கட் பண்ணுங்க, இந்த ரைட்ல உள்ள ரோடுல நேரா பிடிச்சு போனீங்கன்னா அங்க ஒரு லெஃப்ட்ல ஒரு ரோடு வரும், அந்த ரோட பிடிச்சி உள்ள போனீங்கன்னா மெயின் ரோடு வந்து நீங்க மதுரைக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ இப்போ வந்து ரிசீவருடைய வேலை என்னன்னா சென்டருடைய வேலை ஒன்லி மெசேஜை வந்து சென்ட் பண்றது. அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிட்டு அதை மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ இந்த வேலை யார் பார்ப்பா அப்படின்னா ரிசீவர் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம கம்யூனிகேஷன், தொடர்பு செய்யக்கூடிய. இந்த தொடர்பு செய்யக்கூடிய தொடர்பு சாதனமா இருக்கக்கூடியதான் அவங்களுக்கு யூடியூப் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் சொல்ற தகவலுக்கு உங்களுக்கு சொல்றேன். ஸோ அவங்க ஒருத்தர் பஸ் எங்கிட்டு போகணும்னு கேட்கிறாரு அப்படின்னா அந்த தகவலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓரல் இன்ஃபர்மேஷன், ஓரல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சென்டர் அப்படின்றது இஸ் த இண்டிவிஜுவல் பர்சன். எப்பவுமே இந்த பார்ட்டி சென்ட் தி மெசேஜ் அனுப்பக்கூடிய சென்டர் இருக்காரு பத்தியா, சென்ட் பண்ணக்கூடியவர். இந்த சென்ட் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் எப்பவுமே இண்டிவிஜுவல் பர்சன் தான். ஆனா பட் ரிசீவர் அப்படி கிடையாது. ரிசீவர் வந்து
மினிமம் கம்யூனிகேஷனுக்கு 2 பேர் இருக்கணும். ஒருத்தர் வந்து சென்டர், ஒருத்தர் ரிசீவர். மினிமம் 2 பர்சன் இருக்கணும். ஆனா மேக்ஸிமம் வந்து அங்க 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர் கூட. ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா மீட்டிங்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பீப்புள்ஸ் வந்து 1,00,000 மக்கள் அங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 மக்களை வந்து ஒரு லீடர் வந்து ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு அப்படின்னா, ஒரு லீடர் பேசும்போது 1,00,000 மக்கள் இருக்காங்க அப்படின்னா, மெசேஜ் சென்ட் பண்றவர் யார் அப்படின்னா சென்டர். அவர் வந்து அவர் தான் பார்ட்டி சென்ட் தி மெசேஜ் அப்படின்றது அந்த தகவலை கொடுக்கக்கூடிய அந்த தலைவர். அதை ரிசீவ் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேர் வந்து ரிசீவர்ஸ். ஸோ இந்த கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய இதனுடைய கான்செப்ட் தெளிவா போட்டு யார் ரிசீவர், யார் சென்டர், இவருடைய வேலை என்ன, அவருடைய வேலை என்ன அப்படின்னு. ஸோ அப்போ ரிசீவர்ன்றது யார் அப்படின்னா 1 or more persons. 1 or more persons. ஒரு ஆள் இருக்கலாம் அல்லது 1 or more மேல எத்தனை பேர் வேணாலும் லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம், கோடிக்கணக்கில் கூட இருக்கு. ஸோ ரிசீவர் மேபி ஆன் இண்டிவிஜுவல். இப்ப ரிசீவர் எப்படி இருக்கலாமா, மேபி ஆன் இண்டிவிஜுவல் ஒரு ஆளா கூட இருக்கலாம், ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க கம்யூனிகேஷன்ல பொறுத்தளவு யாரு சென்டரு, யாரு ரிசீவர், இவருடைய ரோல் என்ன, அவருடைய ரோல் என்ன அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம தெளிவா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கணும். அடுத்து மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஏன் கம்யூனிகேஷனுடைய பர்பஸ் என்ன? இப்ப இதே நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம இதே இன்ஃபர்மேஷன் இப்ப நான் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷனை பத்தி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அதனுடைய தகவல் என்ன? நான் செட் எக்ஸாமினேஷன்லயோ இல்லை நெட் எக்ஸாமினேஷன்லயோ இந்த கம்யூனிகேஷன்ல வரக்கூடிய வினாக்களுக்கு நான் தகவல் தெரியணும், எனக்கு அந்த தகவலை நான் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த தகவலை வாங்குறதுக்கு உடைய தொடர்புடைய ஒரு விஷயத்தை தான் நம்ம தேடுவோம். அது புத்தகத்திலேயோ இல்ல யூடியூப்லயோ அல்லது ஃபேஸ்புக்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ நம்ம தேடுவோம். சரியா? அப்ப பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷனா என்ன, இந்த கம்யூனிகேஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் நம்பரஸ். அது வந்து ஒரு விஷயம் கிடையாது, அது நிறைய விஷயம். டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன், அந்த சூழலை பொறுத்து அந்த அப்ஜெக்டிவ், அது கம்யூனிகேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து சிங்கிள் அப்ஜெக்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல டபுள் அப்ஜெக்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல மோர் தென் டூ அப்ஜெக்டிவ்ஸா இருக்கலாம். சரியா? எத்தனை வேணாலும் அது இருக்கலாம். ஸோ சம் ஆஃப் தி காமன் கோல்ஸ் ஆஃப் அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் கம்யூனிகேஷனுடைய பர்பஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கோல், அதாவது அபிஷியலா நம்ம நோட்டிபிகேஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னேன். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷனுடைய ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா, டு கெட் ஆர் ப்ரொவைட் தி இன்ஃபர்மேஷன். இப்ப டு கெட் ஆர் ப்ரொவைட் தி இன்ஃபர்மேஷன் அந்த பக்கத்திலேயே உங்களுக்கு இந்த பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வரும்போது நம்மளுடைய விஷயத்தை வச்சு நான் சொன்னேன், பாடம் நீங்க கவுன்சில் வச்சேன். டு கெட் அப்படின்னா நீங்க உள்ள இன்ஃபர்மேஷனை வாங்குறீங்க. ஆர் ப்ரொவைட்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் மெசேஜ். ஸோ இந்த தகவலை அனுப்புறது அதாவது அனுப்புறது பிளஸ் வந்து அதுல ரிசீவ் பண்றது ரெண்டுமே இருக்கு. பட் டு கெட் ஆர் ப்ரொவைட் தி இன்ஃபர்மேஷன். தென் செகண்ட் மெயின் திங் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டு ஆஸ்க் ஃபார் ஆர் டு கிவ் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சஜஷன் ஆர் அட்வைஸ். நீங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க விரும்புறீங்க, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க விரும்புறாரு, இல்ல ஒரு பார்ட்டி லீடர் வந்து அவங்களுடைய பார்ட்டிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க விரும்புறாரு, ஒரு ஃபாதர் வந்து அவருடைய சன்னுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க விரும்புறாரு, இல்ல ஒரு மதர் வந்து அவருடைய டாட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க விரும்புறாங்க அப்படின்னா இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணி தான் முடியும். எனக்கு சாப்பாடு வேணும்னா நான் கம்யூனிகேட் பண்ணணும், எனக்கு உணவு வேணும்னு சொல்லி உணவு விடுதியிலேயோ இல்ல வீட்லயோ போய் நான் கேட்கணும். ஸோ டு ஆஸ்க் ஃபார் கிவ் தி இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க விரும்பினாலும் சரி, இல்ல உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய சஜஷன் நீங்க அவங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்ல விரும்புறீங்க. அப்ப நீ யூடியூப்லாம் அதிக நேரம் பாக்குற, அப்படி பார்க்க கூடாது, ஒரு லிமிடேஷன் இருக்கு கண்ணுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நீ பார்க்கணும், இல்ல தொலைதூரத்துல வச்சு பாரு, இல்ல வந்து யூடியூப்பை வந்து செல்லுல பாக்குறதுக்கு பதிலாக நீ வந்து கம்ப்யூட்டர் ரிசோல்வ் பண்ணி பாரு. அப்படின்னா இப்ப வந்து நிறைய வந்து யூடியூப்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவியிலே பார்க்கலாம். ஸோ ஸ்கிரீன் பெருசாக கண்ணுக்கு நம்மளுக்கு பாதிப்பு கம்மி. ஸோ அப்ப ஸ்கிரீன் சிறுசாக நம்மளுக்கு கண்ணுக்கு பாதிப்பு இருக்கு. ஸோ ரேடியேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும் நம்மளுக்கு. அதனால அதை ஒரு இதா நான் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய அதெல்லாம் நான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண விரும்புறேன். நீ இன்னைக்கு ஊருக்கு போக வேணாம், நாளைக்கு போப்பா அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த அட்வைஸ் சொல்றேன். வண்டியை ஃபாஸ்டா ஓட்டாதப்பா, ஸ்லோவா ஓட்டுப்பா அப்படின்னு நம்ம சொல்ற அட்வைஸ் அது பேரு. அடுத்து டு மேக் ரிக்வஸ்ட். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ உங்களுடைய அட்வைஸ் பண்றதோ அது ஒரு வகையில இருந்தால் கூட மேக் ரிக்வஸ்ட். எனக்கு ஏதாவது தேவைப்படுது, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒருத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, என்னுடைய வண்டி டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்க போய் இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடை போய் கேட்கிறேன். நான் ஒரே ஒரு ஆள், சிங்கிள் ஆள் தான் இருக்கேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்ட போயோ இல்ல அந்த கடையில இருக்க அவங்க போய் நான் என்ன பண்றேன், ரிக்வஸ்ட், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்றேன். ஸோ அதுக்கும் பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அடுத்து பார்த்தோன்னா, டு பெர்சியூ அதர் பீப்புள் டு அக்ரி வித் அஸ்.
நீங்க வந்து ஒரு கம்யூனிகேட் வரும்போது அந்த நீங்க ஒரு விஷயத்த சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவங்க சொல்றதையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், அக்ரி பண்ணக்கூடியது கூட வந்து பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். சரியா? கரெக்டான விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். கரெக்ட் இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ 2 விஷயமே அதுல நடக்கும் கம்யூனிகேஷன்ல. ஸோ இதுதான் வந்து பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா மெயினா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல தகவல் பரிமாற்றம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன குணாதிசயம்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குணாதிசயம் அப்படின்னா 2 or more person. நீங்க வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பர்சன்ஸ் வந்து கண்டிப்பா அங்க இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நான் ஒருத்தர் மட்டுமே பேசியிருந்தா நான் லூசுன்னு சொல்லிடுவேன். அப்ப மினிமம் ஆஃப் அட்லீஸ்ட் 2 பர்சன் எதுக்கு கம்யூனிகேட் பண்றது. அப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் குணாதிசயம். அதான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். த சென்டர் ஆஃப் தி மெசேஜ், சென்டர்ன்றவர் மெசேஜ் அனுப்பக்கூடியவர், சென்ட் பண்றவர், அண்ட் த ரிசீவர். ஸோ இதுதான் மினிமம் 2 பேர் இது இருக்கணும். இது இருந்தா தான் அங்க கம்யூனிகேஷன். ஒன்லி ஒரே ஒரு ஆள் இருக்காரு, அவர் மட்டுமே பேசிக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ அது கம்யூனிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. மோனோலாக் கிடையாதுன்னு நம்ம சொன்னேன். இது வந்து டயலாக்னா 2 பேர் தான் உரையாட முடியும். அடுத்து பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லியாச்சு. அது ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லியாச்சு. செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா. ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல தகவலை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் மூலமா ஒரு தகவலை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அப்ப தேர் மஸ்ட் பி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபீலிங்ஸ், எக்ஸெட்ராஸ். அது எது வேணாலும் இருக்கும். அது உங்களுடைய ஒப்பீனியனா இருக்கலாம், உங்களுடைய ஃபீலிங்ஸா இருக்கலாம், உங்களுடைய எமோஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கலாம், எது வேணும். அமாங் தி 2 or more than the 2 persons. 2 பேருக்கு ஒருத்தருக்கு நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க, அது மேலே ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டோம். ஒன்றுக்கு மேற்பட்டவருக்கும் அதுல இருக்கலாம் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். சரியா? 2 பேருக்கு மேலேயும் இருந்து நீங்க அந்த கம்யூனிகேஷன்ஸை நீங்க உங்களோட ஐடியாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நம்ம 2 பேத்துக்குள்ள, அதாவது சென்டருக்கும் ரிசீவருக்கு இருக்கக்கூடிய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சொல்றாங்கல்ல. ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனிக்கு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்கல்ல. நீங்க இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்ல நாங்க உங்களுக்கு கூட இருக்கிறோம், இதுக்கான தேவையான பாகங்கள் நாங்க தயார் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மியூச்சுவல். ஸோ இதே மாதிரி ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிஸோட டைப் பண்ணிக்கணும். ஏதாவது கோர்ஸை டைப் பண்ணிட்டு ஆன்லைன் ஆஃப்லைன்லையும் அந்த கோர்சஸை வந்து அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா த ரிசீவர் should receive the informations in the same manner with which it's being given. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மெசேஜ்ல ஒரு உடன்பாடு இருந்து அதை நீங்க ரிசீவ் பண்ணணும். நான் என்ன மீனிங்ல சொல்றேனோ அதே மேனர்ல நீங்களும் ரிசீவ் பண்ணணும். அப்படி நீங்க ரிசீவ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கலேன், நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு. பொதுவாகவே சொல்லுவாங்க, யாராவது ஒரு காதல கூப்பிட்டு விட்டு ஒரு கதையை சொல்லி விடுவாங்க. அது கடைசியில யாரு அப்படின்னு கேட்டேன்னா, இப்ப சீதை ராமன் இவங்களை பத்தி ஒரு ஸ்டோரி சொல்றோம். அது ஒரு 10 பேர் காதல சொல்லி வந்தோம்னா கடைசி வந்த ஒருத்தர் இருந்து நம்ம அதை கூப்பிட்டு சீதைக்கு ராமன் என்ன உறவு வேணும்னு நீங்க கேட்டி அப்படின்னா, தொடக்கத்துல சொன்ன ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிருப்பாரு. தொடர்ச்சி அடுத்தடுத்தவங்களுக்கு பாஸ் ஆகி வரும்போது மெசேஜ் ராங்கா வரும். சீதைக்கு ராமே சித்தப்பே அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான் அவங்க தகவல் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் ராங்கா வரும். இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். சோ இது மாதிரி பல தகவல்கள், பல உதாரணங்கள். அப்ப நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்றோம். சீதை வந்து ராமனுடைய மனைவி அப்படின்றது தொடக்கத்துல சொன்னவர் சரியா தான் சொல்லியிருக்காரு. ஆனா அங்க வரக்கூடிய கடைசி ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட போயிட்டு வந்த தகவல் தவறா மாறும். சோ இது வந்து இட்ஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். சோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா தொடக்கத்துல அவர் என்ன மேனர்ல சொல்லியிருக்காரோ அதே மேனர்ல நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் லாஸ்ட் ஒன் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஸ்டில் வந்து நான் வந்து இந்த சப்ஜெக்ட் முடிக்காம நான் என்ன பண்ணவே மாட்டேன். நான் கண்டினியூ தொடங்கிட்டேன் அப்படின்னா என்னோட கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸ் ப்ராசஸ், கம்யூனிகேஷன் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். கொஸ்டினே கேட்கலாம், சரி கண்டினியூஸ் ப்ராசஸா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இட் நெவர் ஸ்டாப். கம்யூனிகேஷன் அப்படின்றது எப்பவுமே என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பாடம் நடத்திட்டு நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவேன். அடுத்த நாள் அதே பாடத்தையோ இல்லை வேற ஒரு பாடத்தையோ வகுப்பறையில் ஆசிரியர் வந்து பாடம் நடத்துவார். தொடர்ச்சியாக. ஸோ லேர்னிங் இஸ் ஏ லைஃப் லாங் ப்ராசஸ் ஃப்ரம் பர்த் டு டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றல் என்பது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ வந்து கம்யூனிகேட் அப்படின்றது தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸ் தான். யூஸ் ஆஃப் தி வேர்ட் அஸ் வெல் அஸ் தி சிம்பிள்ஸ். இப்பெல்லாம் வந்து அதிகமா யாரும் பேசுறது இல்லை. பேசாதீங்கன்னா வாயை கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேசாதுன்னு அர்த்தம். இப்படி சொல்றேன் அப்படின்னா உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வாத்தியாரு, ஒழுங்காரு அவர் பேசுகிற ஒழுங்காரு அடிப்பேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை.
இப்படி சொன்னாவே என்னது அந்த சிம்பிள் புரிஞ்சுக்கிறோம். சில பேர் வந்து இப்ப கண்ணை மூடிக்க அப்படின்னு சொன்னா கண்ணை மூடணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து தேர் மே பி மெனி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் லைக் ஓரல், ரிட்டன் அண்ட் சிம்பாலிக் ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஆல்சோ. அதை நம்ம தொடக்கத்தில் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரொம்ப முக்கியமான எக்ஸாமினேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்க ஒரு கம்யூனிகேஷன் பண்றீங்க அப்படின்னா, அந்த கம்யூனிகேஷன் அப்படின்னா அந்த பிட்வீன் தி டூ பர்சன். ஒருத்தர் வந்து சென்டர், இன்னொரு ரிசீவர். ஸோ இந்த சென்டருக்கும் ரிசீவருக்கும் போகக்கூடிய அந்த தகவல் பரிமாற்றம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தகவல் பரிமாற்றத்தை நம்ம என்ன சொல்றோம்னா கம்யூனிகேஷன் ப்ராசஸ். நான் கொடுத்த தகவல் போயிருக்கா போகலையா அப்படின்றது கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர். சென்டர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மெசேஜ். இப்ப நான் சென்டரா நீங்க நினைச்சுங்க, நான் என்ன மெசேஜை பத்தி அனுப்ப போறேன் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு தகவலை பத்தி, அது கம்யூனிகேஷனுடைய டைப்ஸ் என்ன, அதோட மீனிங் என்ன, அதோடைய பேரியர்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பத்திலாம் நான் சொல்ல உங்களுக்கு வர்றேன். ஸோ இதுதான் என்னுடைய தகவல் மெசேஜ். ஸோ இது வந்து சென்டர்ல இருந்து என்கிட்ட வர, நான் தான் சென்டரு, நான் அனுப்ப போறேன். ஸோ இதை நான் என்கோடிங் பண்ணணும். என்கோடிங் பண்றேன் அப்படின்னா, நான் என்கோடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப நான் தமிழ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு டீச் பண்ணேன். மெட்டீரியல் இங்கிலீஷ்ல இருக்குது, என்கோட்ல வச்சிருக்கேன். நான் சொல்றது வந்து தமிழ்ல உங்களுக்கு போத் லாங்குவேஜ்ல, பைலிங்குவல் லாங்குவேஜ்ல நான் சொல்றேன். ஸோ இப்போ என்னுடைய என்கோடிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு பைலிங்குவல் லாங்குவேஜ், சரியா, போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வருது. நான் இதை எந்த சேனல் வழியா நான் உள்ள உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு பார்த்தேன்னா, என்னுடைய சேனல் என்னன்னா யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு ஒரு தகவல் அனுப்புறேன். இப்போ போன்ல பேசுறேன் அப்படின்னா போன்ல அந்த தகவலை சொல்றேன், சரியா. அப்ப சேனல், என்னுடைய சேனல் வந்து யூடியூப். யூடியூப்ல வந்துருச்சு அப்படின்னா பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, பப்ளிஷ் பண்ணணும்னா யார் பார்க்க முடியும்? ரிசீவர் பார்க்க முடியும். அப்ப ரிசீவர் பார்க்கிறாரு, பார்க்கும்போது அவரு டீ கோட் பண்றாரு. இப்ப நான் தமிழ்ல போட்டிருக்கேன், ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னா அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒரு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு டக்குன்னு போய் கம்யூனிகேஷன் உள்ள நெட் போட்டு டக்குன்னு போவார். போனோன்னா அவர் தமிழ்ல பேசுவாரு. அப்ப அவருக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அதை விட்டு வெளியில போயிடும். அவருக்கு அந்த டீ கோடிங் பண்ண தெரியாது. ஸோ டீ கோடிங் ப்ராப்பரா இருக்கணும். உங்களுக்கு தமிழ் நான் என்ன கோடிங் பண்ணி, நான் என்ன என்கோட் பண்ணிக்கணும், அதுதான் உங்களுக்கு டீ கோடிங் தெரியும். இப்ப இதே நீங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஒரு இதை சர்ச் பண்றீங்க, இங்கிலீஷ்ல இருக்குது, இல்லைன்னா பியூரா வந்து ஹிந்திலேயே நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா, அது உங்களுக்கு என்கோட் பண்ண தெரியும், டீகோட் பண்ண தெரியாது. அப்ப அந்த அங்க இன்ஃபர்மேஷன் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா சக்சஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து டீ கோடிங் வந்து அங்க வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்ப டீ கோடிங் நானும் தமிழ்ல சொன்னேன், நான் வந்து என்னுடைய மீடியம் வந்து தமிழ்ல சொல்லியிருக்கேன், நீங்களும் தமிழ்ல ரிசீவ் பண்றீங்க. அப்ப டீ கோடிங் ஆயிடுச்சு. என்கோடிங் டீ கோடிங் ப்ராப்பரா நடந்துச்சு. நடந்த பிறகு இப்போ வந்து டீ கோடிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபீட்பேக் பார்க்கும்போது நான் என்ன சென்டர் அனுப்பணும்னா அந்த தகவல் வந்து உங்களுக்கு கரெக்டா டீ கோட் கம்யூனிகேஷன் பத்தி நீங்க ப்ராப்பரா போய் நெட் எக்ஸாமினேஷன்ல, செட் எக்ஸாமினேஷன்ல ஆன்சர் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுதான் ஃபீட்பேக். ஸோ இந்த இடத்துல மேல நாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுல 3 விஷயம் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, என்கோடிங், சேனல் அண்ட் ரிசீவர். நீங்க கம்யூனிகேஷனுடைய பேரியர்ஸ் பார்த்தோம்னா தடைகள், அதாவது கம்யூனிகேஷன் வருவதற்கான தடைகள் இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த தடைகள் எந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு சென்டரு, நான் மெசேஜ் ரெடி பண்ணிட்டேன். இப்ப நான் என்கோடிங் பண்ணும்போது எனக்கு லாங்குவேஜ் தெரியல, எனக்கு எழுத மட்டும் தான் தெரியும், ஆனா பேச தெரியாது. அப்பனா இந்த இடத்துல ஒரு பேரியர். கரெக்டா ப்ராப்பரா நான் சொல்ல என்ன எக்ஸாமினேஷன் பாயிண்ட் என்னால சொல்ல முடியல அப்படின்னா எனக்கு வந்து என்கோடிங் பண்ண தெரியல. அப்ப இந்த இடத்துல ஒரு பேரியர் இருக்கு. அதுதான் அந்த நாய்ஸ் மேல குறிப்பிட்டு. அதே மாதிரி நான் அனுப்புற யூடியூப் வந்து வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா நெட்வொர்க் இல்லை, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த அங்கவும் வந்து ஒரு பேரியர். உங்களுக்கு கரண்ட் இல்லை, உங்க ஊர் ஒரு கிராமத்துல இருக்கு, உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா அந்த தகவலை உங்களால பார்க்க முடியாது, அந்த சேனல்ல ப்ராப்பரா நீங்க பார்க்க முடியும். ஸோ ரிசீவர் அதே மாதிரி தான், ரிசீவரும் தடைகள் இருக்கு. அவருடைய விருப்பப்படக்கூடிய ஒரு பாடம், அவர் வேற ஒரு பாடத்தை பத்தி அவர் அனுப்பியிருக்காரு, அது அவருக்கு புரியல அப்படின்னு வச்சுக்கலாம், பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம், அவர் ரிசீவ் பண்ண மாட்டார். ஸோ இந்த 3 இடம், அதாவது என்கோடிங், சேனல் அண்ட் ரிசீவர், இந்த 3 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய பேரியர்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுங்க, தடைகளா இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க வந்துருச்சு அப்படின்னா, டீகோடிங் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து சென்ட் ஆயிருக்குன்னா. ஸோ இதைத்தான் நமக்கு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா 7 மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, the communication is a process which means that is ongoing and always in motion. நீங்க வந்து ஆன்கோயிங்ல கம்யூனிகேஷன்ன்றது ஆன்கோயிங், நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. தென் அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஆல்வேஸ் இன் மோஷன். அது வந்து ஒரு மூவிங்கா இருக்கும். ஒரு மூவி, இப்ப நீங்க எக்ஸாம்பிள் அந்த பைக் ரைடர்லாம் நிறைய யூடியூப்ல அப்லோட் பண்றான் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து நிறைய பேர் நான் அதே மாதிரி ஓட்டு நினைச்சு நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. அவனை மாதிரிக்கே வந்து தூக்கி பார்க்கறான், வீலிங் பண்ணணும்னா அவன் விழுந்து செத்து போயிடும். ஸோ ஒரு பக்கம் யூடியூப் நல்லதுக்கு இருக்கு, ஒரு பக்கம் யூடியூப் எதை
முதல்ல வந்து நம்ம பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதா இருக்கணுமே தவிர, அத பார்த்துட்டு ஒருத்தன் அதனால டைப் பண்ணி அவனுக்கு உயிர் போகுது, உயிரிழப்பு வருது, இல்லன்னா உடல் உறுப்புகள் இழக்குறான் அப்படின்னா, அது மாதிரி விஷயங்கள்லாம் யூடியூப்ல வரும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாவும் இருக்கு. ஸோ அப்ப வந்து அது ஒரு மூவிங் பிக்சர்ஸ். நீங்க கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் மூவிங் நான் நடத்திக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு மூவிங் கொடுக்கலாம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் அண்ட் சேஞ்சிங். ஸோ கண்டினியூஸ்லி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷனுடைய ப்ராசஸ்ல வரக்கூடிய விஷயம். we cannot freeze. இதை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியாது. கம்யூனிகேஷனை வந்து அட் எனி மூமெண்ட் நீங்க கம்யூனிகேஷனை எந்த மூமெண்ட்டையும் நீங்க இப்ப நான் நடத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா என்னைய ஃப்ரீஸ் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் ஏ டைனமிக் ப்ராசஸ். அதான் அதைத்தான் அங்க மேல சொல்றோம். மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்யூனிகேஷன் இஸ் ஏ ப்ராசஸ், கண்டினியூஸ் மோஷன். அது வந்து ஒரு டைனமிக். அதைத்தான் அங்க மேல சொல்றாங்க. நான் மூவிங் பிக்சர்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிறது ஒரு சில பேர் எடுத்துக்கிடுவாங்க தப்பா. ஆனா பட் அது கிடையாது. அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்றது வரும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு மூவி, அது ஒரு டைனமிக் மூவிங் ஃபார்வர்ட்ல தான் போகும். எப்பவுமே ஒரு கட்டல் நிலையில சக்சஸ் பண்ண அடுத்தடுத்த கட்டலுக்கு தான் போவானே தவிர 1வது படிச்சு 2வது போவான், 2வது படிச்சு 3வது போவான். அது மாதிரி தான் போயிட்டே இருப்பானே தவிர யாரும் பின்னாடி ரிவர்ஸ் போவாங்க. ஸோ இட்ஸ் கம்யூனிகேஷன் பெற நாலேஜ் இம்ப்ரூவ் ஆக யூ மூவ் ஆன் டு தி ஃபார்வர்டு ஒன்லி. சரியா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது கன்சிஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ். என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். சென்டர் அப்படின்றது அவர் தான் மெசேஜை இனிஷியேட் பண்ணக்கூடியவர். அவர் தான் சோர்ஸ். அதாவது சென்டர்னு சொல்லலாம். அவர் இன்னொரு வார்த்தையில எப்படி சொல்லலாம்? சோர்ஸ். அவர் தான் சோர்ஸ். அவர் தான் மெசேஜ் வச்சிருக்காரு. நான் தான் சென்டர். நான் தான் வந்து யாரு? சோர்ஸ். நான் கம்யூனிகேஷனை பத்தி பேசுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து மெசேஜ்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான் வச்சிருக்க தகவல் ஆக்சுவலா கம்யூனிகேஷன்றது. ஸோ என்கோடிங் தி மெசேஜ் விச் சென்ட் தி சென்டர். எதுல வந்து என்கோட் பண்ணி அனுப்புறாரு, என்ன லாங்குவேஜ்ல மெசேஜ் சென்ட் பண்றாரு அப்படின்றது. அடுத்து கம்யூனிகேஷன் சேனல்ன்றது நான் அங்கவே நடத்தும் போது தெளிவா சொல்லிட்டேன். பட் இந்த இடத்துல நீங்க வேர்ட்ஸை புரிஞ்சுக்கங்கிறதுக்காண்டி சொல்றேன். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் மெசேஜ் த்ரூ தி சேனல். எந்த சேனல்ல நான் இந்த விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்? யூடியூப்ல பண்றேன். ஸோ அதே மாதிரி ரிசீவர் அவர் எப்படி வந்து அவருடைய இது இருக்கு. அதே மாதிரி டீகோடிங் அண்ட் ஃபீட்பேக். ஸோ கரெக்டாக ஃபீட்பேக் அப்படின்றது நீங்க சென்டர் கொடுத்த மெசேஜை கரெக்டாக வந்து ரிசீவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாருன்னா அந்த ரெஸ்பான்ஸ் பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. ஸோ இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அடுத்த பகுதியை வந்து வேறொரு பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க இந்த யூடியூப்பை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட் அடிப்படையிலையும் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அடிப்படையில தான் வந்து லேர்னர்ஸுக்கு வந்து நிறைய இதுல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பதிவை வந்து தொடர்ந்து பண்ணலாம். ஸோ அதனுடைய அடிப்படையில உங்களுடைய லைக்கையும் உங்களுடைய பண்ண வேண்டும் என்றும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பண்ண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி வணக்கம்.